இந்த கூட்ட ஒழுங்குகளின் கடைசி கூட்டத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because God has given us the last day of the series of the meetings, I praise God. கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கவும் நம்மை ஆழ்ந்து சிந்திக்கவும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் கிருபையாக நமக்கு தருகிற தருணங்களை நினைத்து நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Thinking about the wonderful opportunities God has given us in the last day to meditate on His word and to ponder about it, we should be very grateful to the Lord. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் சிந்தித்த வண்ணமாக நம்முடைய ஜீவியத்தின் முழு உத்தேசமும் நம்முடைய ஆண்டவரை அவருடைய ரகசிய வருகையிலே சந்திக்க வேண்டும் என்பதுதான். During the last few days, what we meditated from the word of God, the entire purpose of our life is to meet Jesus at His secret coming. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் உத்தேசம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் செய்து வந்தோம். Once upon a time, we were leading a life without any purpose on this earth. நீங்கள் எதற்காக ஜீவிக்கிறீர்கள் என்று யாராகிலும் நம்மை ரகசியமாக ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு சரியான ஒரு பதில் சொல்ல தெரியாதவர்களாகத்தான் நாம் ஒரு காலத்தில் ஜீவித்தோம். If someone asks you secretly what is the main purpose of your life, we were not able to give the right answer and thus we spent our life. ஆனால் இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும், யாராகிலும் ஒரு ஆள் நம்மை அணுகி நீங்கள் எதற்காக ஜீவிக்கிறீர்கள், உங்கள் உத்தேசம் என்ன என்று கேட்டால் அதற்கு ஏற்ற ஒரு பதிலை சொல்ல நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். Now if someone comes and approaches us and asks us what is the purpose of your living, God has given us a very good answer in our heart to reply to the question. ஏழைகளும் பேதைகளும் இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Poor people and the fools and people who are belittled on the earth, God is giving this right answer to reply to those people. ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கும் எத்தனையோ மேதைகளும் எவ்வளவோ ஐஸ்வர்யவான்களும் அதிகாரிகளும் அவர்கள் எதற்காக ஜீவிக்கிறார்கள் என்று சரியாய் பதில் சொல்ல முடியாதவர்களாகவே ஜீவிக்கிறதை நாம் காண்கிறோம். But even now we can see many prudent, many great people, rich people without able to answer the purpose of the living, thus they continue on this earth. ஒரு ஆள் நம்மிடத்திலே வந்து நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? If someone comes and asks us how are you living, what we will reply? ஒரு நாள் ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இயேசு ஜீவிக்கிறபடியால் நாங்களும் ஜீவிக்கிறோம் என்று ஒரு கோரஸ் பாடிக்கொண்டிருந்தார்கள். One Sunday school children, they were singing a chorus, because Jesus is living, we are also living. அந்த பிள்ளைகள் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து நானும் அவர்களிடத்திலே போய் ஒரு கேள்வி இடையிலே கேட்டேன் அவர்களிடத்திலே, நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்று. While the Sunday school children were singing, I went and asked them a question, how are we living? அதிலே ஒரு சின்ன பையன் எழும்பி சரியாக சொன்னான், இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நாங்களும் ஜீவிக்கிறோம். A small boy got up and said, Jesus is alive, therefore we are living. நாமும் அப்படித்தான், நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நாங்களும் ஜீவிக்கிறோம் என்று நாம் சொல்லக்கூடும். If someone comes and asks us, how are you living? We must answer, because Jesus is alive, we are living. உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிறபடியால் நாங்களும் ஜீவிக்கிறோம். Resurrected Jesus, because he is alive, we are living. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்து பரிசுத்தவான்கள் கூட தங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்றுதான வெளிப்படுத்தலோடு ஜீவித்திருக்கிறார்கள். Beloved people, even during the Old Testament time, the saints of God lived with a revelation that they have a resurrection. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அநேகரை நாம் பார்க்கும்போது அவர்கள் இந்த உலகத்தில் ஜீவித்திருந்தாலும் அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக உலகத்தில் இருந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்து தங்களுடைய மரணத்திற்கு பின்பு அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். When we consider the Old Testament saints of God, while they lived on this earth, they lived with God, they lived a life of separation, and they believed that after death they will have a resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோபை பாருங்கள். You consider Job. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். My redeemer is alive, I will meet him. யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பார்ப்போம். When we read Job 19 chapter 25th verse, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன்,
My Redeemer is alive and I will see him. யோபு 19 அதிகாரம் Job 19 chapter 25 வசனம். verse 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். போதும். For I know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day upon the earth. And though after my skin worms destroy this body, yet in my flesh shall I see God. யோபு ஜீவிக்கும் போது யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன். While Job is alive, he says, my Redeemer liveth and I will see him. அந்த மீட்பர் என்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொந்தம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்றும் நாம் உறுதியாக விளங்கிக் கொள்ளலாம். The term Redeemer, it belongs to Jesus only, and we can consider as a prophecy of the resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். The resurrection of Jesus is told as a prophecy by telling, my Redeemer liveth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவரை நான் காண்பேன். I will see him. அவருடைய ஜீவியத்திலே அவனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற ஒரு வெளிப்படுத்தலோடு அவன் ஜீவித்திருக்கிறான். In his lifetime, he lived with the hope that after his death that he will have a resurrection. யோபினுடைய ஜீவியத்திலே அவன் எப்படி ஜீவித்தான் என்று ஒரு சம்பவத்தை பற்றி மாத்திரம் சொல்லுகிறேன். In Job's life, I would like to tell you one instance as to how he lived. அவனுடைய ஜீவியத்தை குறித்து ஒரு சாட்சியாக அவன் சொல்லும்போது, While testifying about his life, he says, அந்நாளிலே அவருடைய தீபம் என் தலையில் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் ஒரு இருளை கடந்து போனேன். On that day his light was on my head, and through that light I passed through the darkness, he says. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும் என்றால் தேவன் அருளிய தீபம் தலையில் இருக்க வேண்டும். அந்த தீபத்தால் ஒரு இருளை கடந்து போக வேண்டும். After death, if you should have a hope of resurrection, light of God should be upon your head, and with that light you should pass through the darkness. யோபினுடைய ஜீவியத்திலே அவன் வியாதிப்படாமல் அவன் வாழ்ந்து சுகித்திருந்த நாட்களை பற்றி தான் அவன் சொல்லுகிறான். நான் அவர் அருளின தீபத்தினாலே வெளிச்சத்தினாலே ஒரு இருளை கடந்து போனேன். Before Job could fall sick, and before he could get into disease, as he says, light was on my head, and through that light I passed through the darkness. அந்த இருள் எதுவா இருக்கும்? What could be that darkness? அவனுடைய ரகசிய ஜீவியத்தில் அவன் பாவத்தை கடந்து போனான். In his secret life, he passed through the sin. அவன் தேவனுடைய வெளிச்சம் அவனுடைய தலையின் மேல் இருந்தது. Light of God was on his head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியே பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட தேவன் அருளிய வெளிச்சத்தினாலே இந்த இருளை அவர்கள் கடந்து போனார்கள். During the Old Testament period also, because the light given by God, they passed through the darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது நோவாவை பாருங்கள். Next to that, consider Noah. நோவாவிலும் ஒரு விசேஷம் காணப்பட்டது. A speciality was seen in Noah. நோவாவிலே நான் படித்தபோது நோவாவுக்குள்ள இருந்த ஒரு விசேஷம் என்னவென்றால், When I studied about Noah, the speciality what Noah had, தேவன் எச்சரிப்பை கொடுக்கும்போது, அவன் காணாத காரியத்தை பற்றி தேவன் எச்சரிப்பு கொடுக்கும்போது உடனே நோவாவுடைய இருதயத்தில் ஒரு பயபக்தி உண்டாகும். அது அவனுடைய ஜீவியத்தினுடைய ஒரு மேன்மையான அனுபவம். As soon as God gave him a warning, the things what he never saw, there was a great fear in the heart. That was his experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காணாத காரியத்தை பற்றி தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த எச்சரிப்பை கேட்கும் மாத்திரத்திலே உடனே அவனுடைய இருதயத்திற்குள் ஒரு தேவ பயம் உண்டாகும். When God gave Noah warning about the things which he has not seen at all, immediately he had a fear in his heart because of the godliness what he had. எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. Hebrews 11:7 speaks about it. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, by faith Noah, being warned of God of things not seen, and said, moved with fear. தேவன் எச்சரிக்கும் போது உன் இருதயத்திற்குள் ஒரு பயபக்தி உண்டாகுமானால் அப்பொழுது உன்னுடைய ஜீவியத்தை நீ காத்துக்கொள்ள முடியும். When God warns you, if there is a fear in your heart, means you will be able to preserve your life. பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி ஒரு பயபக்தி
இருதயத்தில் காணப்பட்டு அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். In the Old Testament time itself, they had the godly fear in the heart and thus they lived. தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிப்பை கேட்கும்போது பயபக்தி உள்ளவர்களாய் மாறினால் கண்டிப்பாக ஆபத்து வராது. Beloved people, when you are warned, if you have a godly fear, danger will not come on you. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்ததை பார்த்தேன். I saw a poster pasted near the railway station. அது ரயில்வே டிபார்ட்மென்ட்காரர்களுடைய ஒரு வால் போஸ்டர். That was a wall poster belonging to the railway department. அதாவது அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ரூஃப் டாப் டிராவல், ட்ரெயின்ல கூரைக்கு மேல இருந்து பிரயாணம் பண்ணுகிறார்களே, அது செய்யக்கூடாது, ஆபத்து, அதை வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு படம் போட்டிருக்கிறார்கள். You know, they said a danger poster by telling, do not travel on roof of the train, it will be very bad. அதற்கு ஒரு படம் போட்டிருக்கிறார்கள். They have put a picture for to show that. ஒரு ட்ரெயின் போகிறது, one train is going, அந்த ட்ரெயின் முழுவதும் நெருங்கி ஆட்கள் இருக்கிறார்கள். people are crowded in the train. அதுல அந்த ட்ரெயினுடைய அந்த கூரையின் மேலே ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். Almost 500 people are seated on the roof of the train. கொஞ்சம் தூரத்திலே ஒரு உயரம் குறைந்த ஒரு ஓவர் பிரிட்ஜ் வருகிறது. Within a short time they were able to pass through a over bridge which is very low. அந்த படத்தில் எழுதி இருக்கிறார்கள், their lost journey, அவர்களுடைய கடைசி பயணம் என்று. In the picture they are shown, this is your last journey. பிரியமானவர்களே, எச்சரிப்பை கொடுத்தும் அவர்கள் ரூஃப் டாப் டிராவல், கூரை மேல் இருந்து பயணம் செய்கிறவர்களாக இருந்தால் அதுவே அவர்களுடைய கடைசி பயணமாக இருக்கும். Beloved people, when the warning is given, if they are the rooftop passengers, that will be the last journey. அதுபோல நோவாவுடைய விசேஷம் என்னவென்றால், தேவன் எச்சரிப்பை கொடுக்கும்போது உடனே ஒரு பயபக்தி இருதயத்திற்குள் உண்டாகுமாம். The speciality of Noah is that as soon as Lord wants him, immediately he will be filled with a godly fear. அது ஒரு நல்ல இருதயத்தினுடைய அடையாளம். அது ஒரு நல்ல இருதயத்தினுடைய அடையாளம். That is a good sign of the heart. இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? In these days, how is our heart seen? ஏதாவது ஒரு எச்சரிப்பு தேவ வசனத்தின் மூலமாயோ, வசனத்தை படிக்கும் போதோ, தீர்க்க தரிசனங்கள் மூலமாயோ, மற்றவர்கள் பேசுவதன் மூலமாகவோ, சம்பவங்கள் மூலமாகவோ ஒரு எச்சரிப்பு வரும்போது நம் இருதயத்திற்குள் அதை அசட்டை செய்கிறோமா அல்லது பயபக்தி அடைகிறோமா? When a warning comes, either by the word of God or by the reading of the word of God or through prophecy or through the messages, are we filled with a godly fear in our heart or are we despising it? அடுத்தது ஆபிரகாமை பாருங்கள். Consider Abraham. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாயிருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் ஆபிரகாம் ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்தவான். Among the saints who had the hope of resurrection in the Old Testament time, Abraham was an important man. மற்ற நோவா, யோபு இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட ஆபிரகாமுடைய விசேஷம், ஆபிரகாம் தான் அந்த விசுவாசத்திற்கு ஒரு சோர்ஸ், அதாவது விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் எடுத்தவன் ஆபிரகாம் தான். Job was there, Noah was there, more than all these people, Abraham was a very special person because he received the name that he is the father of faith and he was the source of that. வேற யாருக்கும் இந்த பெயர் கிடைக்கவில்லை. No one else received that name. அப்ப விசுவாசத்திற்கு ஒரு ஆரம்பம் அங்கிருந்து தான் வருகிறார். From a beginning for the faith proceeds only from there. அவன் அஸ்திவாரமுள்ள நகரத்திற்காக காத்திருந்தானாம். He was waiting for the city with foundation. மனசாட்சியின் காலத்திலேயே அஸ்திவாரமுள்ள ஒரு நகரத்திற்காக அவன் வெளிப்படுத்தலோடு காத்துக் கொண்டிருந்தான். During the period of dispensation, during the period of conscience, he was anticipating for a city with foundation. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? You know what kind of God we have? அவரோடு சேர்ந்து ஜீவிக்கிறவர்களுக்கு அவருடைய சகல ரகசியங்களையும் மகிமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். Those people who join with him and live, he is a God who reveals all his glorious things unto them. இந்த மனசாட்சியின் காலத்தில் அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரத்தை கண்டு அதற்காக தன்னை அந்நியனும் பரதேசியும் ஆக்கிக் கொண்டு இந்த உலகத்தில் ஜீவித்தார். During the dispensation of conscience, hoping for a city with foundations, for that purpose he lived as a stranger and pilgrim on this earth. உலகத்தில் ஜீவித்தாலும் உலகத்தில் ஒட்டிக்கொள்ளவில்லை. Though he lived on this earth, he never clung on to the world. தாமரை இலையில் தண்ணீர் போல அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்து கொண்டார்கள். As a lotus seen in a water, they lead a life of separation. முதல் பரதேசி எபிரேயன் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம் தான். In the first place, a person who was called as a Hebrew, it was Abraham. நேற்று நான் சொன்னது போல எபிரேயன் என்ற வார்த்தை ஒரு ஜாதி பெயர் அல்ல, அது ஒரு காரண பெயர். As I told you yesterday, the word Hebrew, it is not a national name, but it is a name came by reason. பிரியமானவர்களே, எபிரேயன் என்ற வார்த்தைக்கு பரதேசி என்ற அர்த்தம்
பரதேசியாய் ஜீவித்த ஆபிரகாமை எபிரேயன் என்று அழைத்தார்கள். பிற்காலத்தில் அது ஒரு ஜாதி பெயராய் மாறியது. Beloved people, this name Hebrew came to a pilgrim or a sojourner. Abraham lived as a sojourner, so he received this name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அஸ்திவாரம் உள்ள நகரத்தை வெளிப்படுத்தல் மூலமாய் கண்டபோது அவன் அதற்காக தன்னை பரதேசியாக்கி கொண்டான். When he saw the city with foundation through revelation, for that purpose he made himself as a stranger and a pilgrim. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களே, பரதேசிகளாய் இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பது உண்மை என்றால், இந்த நாட்களில் அவர்கள் அடையாத மேன்மையான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்படுகிற நாம், அல்லது கிறிஸ்துவின் மணவாட்டி ஸ்தானத்தை அடைய வாஞ்சியாயிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பரதேசிகளாய் ஜீவிக்க வேண்டியது முக்கியமா இருக்கிறது. If the Old Testament saints of God are lived as a stranger and pilgrim on this earth, we were going to attain a better place. How much more we have to lead a life of this particular nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகத்தில் கோடாகோடி ஜனங்கள் ஜீவித்தாலும் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் ஆக்கிக் கொண்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். அவர்களே கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாற முடியும். Crores of people may be living on this earth, but there is one group of people who are counting them as stranger and pilgrims. They only can be formed as a group of bride. சரி, தானியேலை பாருங்கள். You consider Daniel. தானியேலுடைய புத்தகத்தின் கடைசி வசனத்திலே, In the last verse of that book of Daniel, அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய். the last word which is spoken unto him, you arise for the house of your inheritance. தானியேலின் புத்தகத்தின் கடைசி வார்த்தையை பாருங்கள், உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய். Will you rise up for the inheritance of your house? அப்படி என்றால் தானியேல் தன்னுடைய இருதயத்திலே தனக்கு ஒரு சுதந்திரம் உண்டென்ற வெளிப்படுத்தலோடு வாஞ்சையோடு அதற்கேற்ற ஒரு ஜீவியம் செய்திருக்கிறான். Daniel in his lifetime, with a revelation that he will have an inheritance, eagerly he waited and he lived for that. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களே, தங்களுக்காக ஒரு சுதந்திரம் உண்டென்று ஜீவித்திருப்பது உண்மை என்றால், தேவனுடைய ஜனமே, நமக்கு பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உண்டென்று நாம் எவ்வளவு அதிகமாய் சொல்ல வேண்டும், அதற்காக வாஞ்சிக்க வேண்டும். If the Old Testament saints of God, if they are lived with a revelation that they will have an inheritance in heaven, beloved people of God, how much so we have to live, because we have an inheritance in heaven for us. அதிலே ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். In that I will tell you a truth. பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரத்தை விரும்புகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும், Person who believes and who desires the inheritance in heaven, இந்த உலகத்தில் ஜீவித்திர நாட்களிலேயே அந்த சுதந்திரத்தின் அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். while living on this earth itself, they must experience the purpose of the inheritance. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I'm telling you, பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ, those people who believe that they have inheritance in the kingdom of heaven, இந்த உலகத்தில் அவர்கள் சரீரத்தில் ஜீவித்திருக்கிற கால அளவிலேயே அவர்களுடைய சுதந்திர வீதத்தை இந்த உலகத்தில் அவர்கள் ஆவிக்குரியபடி அனுபவிக்கத்தான் வேண்டும். while they are living in the physical body on this earth, they must experience spiritually this inheritance. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will present a verse before you. மீகாவின் புத்தகத்தில் ஜனங்கள் பாவம் செய்த போது கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? In the book of Micah, when people committed sin, what did the Lord say? ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய சபையிலே சுதந்திர வீதங்களை அளந்து பங்கிட்டு கொடுக்கிறவர்கள் உங்களுக்குள் இல்லாமல் போவார்கள். In the house of God, the people who portion the place of inheritance will be lost in you. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I'm telling you. மீகா 2 அதிகாரம் 5 வசனம் என்று நினைக்கிறேன். I think Micah 2:5. கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாமல் போவார்கள். Therefore thou shalt have none that shall cost a card by Lord in the congregation of the Lord. அதனுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லுகிறேன். I will tell you what is the meaning behind it. பரலோக ராஜ்யத்தில் எனக்கு சுதந்திரம் உண்டு என்று யாரெல்லாம் நினைக்கிறதோ, all those who think that I have an inheritance in kingdom of heaven, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் சபை ஆனாலும் சரி, சபையில் ஜீவிக்கிற நாட்களிலேயே சபையிலேயே நீ உனக்குரிய சுதந்திர வீதத்தை அளந்து நீ அனுபவிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். உனக்கு அளந்து கொடுக்கும்படியான ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Whether you are living in the church or not, while living in the church itself, your inheritance should be portioned unto you, and there will be people who share that inheritance for you. ஆனால் நீ அதற்கு உண்மை இல்லாமல் போனால், but if you are not seen faithful for that, கர்த்தருடைய சபைக்கு நீ வந்தாலும் உனக்கு ஆசீர்வாதங்களை அளந்து பங்கிட்டு கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போகும். though you come to the church, there will not be any people to portion and share the blessing unto you. இன்றைக்கு
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி எவ்வளவோ ஒன்றும் அறிவில்லாமல் இருந்த நமக்கு பரிசுத்தவான்கள் என்னென்ன விதங்களிலே ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லித் தந்து அதை அனுபவிக்க வேண்டிய விதத்தையும் வழியையும் சொல்லித் தந்து அதை அளந்து பங்கிட்டு கொடுத்ததுனால தானே இவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We were ignorant about the blessings of God, but in this church, because the saints of God have told us about all the blessings and they have helped us to receive all the blessings. Therefore, we are so joyful. இருதயத்தில் நீ உண்மையோடு இருந்தால் சபையின் இப்பொழுது நீ ஜீவிக்கிற கால அளவிலேயே உனக்கு சுதந்திர வீதம் உண்டு. நீ அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை உனக்கு அளந்து தேவன் பங்கிட்டு கொடுப்பார். அதற்கேற்ற ஆட்களையும் தேவன் உனக்கு தருவார். If you are faithful in yourself, in the church there are people who can portion the blessing unto you, and God will permit them to portion and give it all the blessing to you. தானியேல் தனக்கு ஒரு சுதந்திரம் உண்டென்று, ஒரு சுதந்திர வீதம் உண்டென்று அந்த வெளிப்படுத்தலோடு ஜீவித்தான். தேவனோடு வாலிபத்திலேயே தேவனோடு சேர்ந்து ஜீவித்தான். Daniel had a revelation that he has inheritance right from his young age. He joined with the Lord and lived. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே Daniel was a man of prayer. Daily he prayed 3 times, even when they had him cast in the den of lions. In the den fear could not allow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பாடின ஞாபகம் இருக்கிறது. Daniel was a man of prayer. தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாயிருந்தான். தேவனோடு வாலிபத்திலேயே, அவனுடைய இளமை பருவத்திலேயே, அவனுடைய சிறுமை பருவத்திலேயே எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டென்ற வெளிப்படுத்தல் இருந்தபடியால் ஆண்டவரோடு அணுகி ஜெபித்தான். Daniel, right from his young age, he was a man of prayer because he had a revelation that he has an inheritance. He joined with the Lord and lived. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் தேவனுடைய இனி வரப்போகிற மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு சுதந்திர வீதம் பரலோகத்தில் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள் இந்த சபையிலேயே நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சபையிலே ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். After death, those people who believe that we have inheritance in the kingdom of heaven, while you live in the church itself, you must believe and experience those blessings. தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷன் என்று பெயர் பெற்றவன். Daniel was a man who received a name that he was pleasing unto God. இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஒவ்வொருவரையும் பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். Like that we can continue to tell about the Old Testament saints of God. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்களுடைய சுதந்திர வீதத்திற்கு எழும்புகிற ஒரு சமயம் உண்டு. There is a time where all the Old Testament saints of God will stand up for their inheritance. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் இறங்கும். The feet of Lord Jesus Christ will rest on Mount Olive. அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக. That is a fulfillment of a prophecy. அவர் எல்லாரும் காணத்தக்கதாக அவர் பகிரங்கமாய் வருவார். For everyone to see openly, he will come there. அது அவருடைய ரகசிய, அவருடைய இரண்டாம் வருகையின் மூன்றாம் பகுதி என்று நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன். Yesterday I told you that is the third portion of his second coming. அதற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், அர்மகதோன் என்கிற இடத்திலே. After that there will be a great battle on this earth that is called the battle of Armageddon. அந்த யுத்தத்திற்கு பின்புதான் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களும் எல்லா இரத்த சாட்சிகளும் உயிரோடு எழும்புகிறார்கள். After that battle only all the Old Testament saints of God and the martyrs will rise up. என் மீட்பரை நான் காண்பேன் என்று சொன்னாரே யோபு. You know the Job says, I will see my Redeemer. அப்பொழுதுதான் அவர் காண்கிறார், எழும்பும்போது அவர் காண்கிறார். When he arises he will see him. ஆனால் அவர் காண்பதற்கு முன்பதாகவே நம்முடைய மீட்பரை நம்முடைய மீட்பராக அல்ல மணவாளனாக நாம் காணப்போகிறோம். Before he could see him not as a redeemer, we are going to see him as our bridegroom. நாம் நம்முடைய இயேசுவை நம்முடைய மணவாளனாக காணப்போகிறோம். யோபு காண்பதற்கு முன்னதாகவே நாம் காணப்போகிறோம். We are going to see our Jesus as our bridegroom before Job could see. We are going to see him. அந்த வாஞ்சை விசுவாசம் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. ஹல்லேலூயா. யோபு காண்பதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய மணவாளனை காணப்போகிறோம். Before Job could see, we are going to see our bridegroom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று நான் நேற்றுக்கு வரைக்கும் சில விஷயங்கள் சொன்னேன். Yesterday I told you as to what all worthiness we require if you want to be caught up at the secret coming of Jesus. இன்றைக்கு நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சில காரியங்கள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். Today I will tell you as to how should our body be. நம்முடைய சரீரம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சரீரம். Our body has been bought with a price. எல்லா மனுஷரும் அறிய வேண்டியது நம்முடைய சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரயத்துக்கு கொண்டார். All of us should know about it. Lord Jesus Christ has bought our body with a price. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே நம்முடைய சரீரம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால்
இந்த காரியங்களை நாம் கவனித்திருக்க வேண்டும். At the secret coming of Lord Jesus Christ, if our body has to be transformed, we have to observe now the things spoken. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 1 Corinthians 6 chapter verse 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய bought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. Our body has been bought with a price which is the blood of Jesus. முதலாவது நம்முடைய சரீரத்தை அவர் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இருக்கிறார். In the first place, he has purchased our body by his precious blood. ஆகையால் நாம் நம்முடையவர்கள் அல்ல. Therefore, we do not belong to us. இன்னொன்று, நம்முடைய சரீரத்திலே அவர் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இந்த சரீரத்தை மீட்கும்படிக்கு earnest, நேற்றைக்கு சொன்னேனே, அச்சாரமாக தந்திருக்கிறார். God has given us a earnest a Holy Spirit unto us so that this body may be redeemed. அந்த அச்சாரம் என்றால் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு முன் பணம் கொடுக்கிறது, அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You know, the earnest means before you could buy a material, already advance is paid. நம்முடைய சரீரத்தை மீட்கும் முன்னதாக பரிசுத்த ஆவியை அச்சாரமாக தந்திருக்கிறார். ஆகையால் இந்த சரீரத்தை இனி வேற யாருக்கும் இனி கொடுக்க முடியாது, விற்க முடியாது, இது யாருக்கும் சொந்தமானதல்ல. Before redeeming this body, as an earnest, he has given us the Holy Spirit. Therefore, we cannot sell this body to anyone and we cannot utilize this body for any other purpose. இது அவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட சரீரம். This is a body which has been purchased by the blood. உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல, உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறது. Your body is not yours and it doesn't belong to you. This has been redeemed by the blood of Jesus. ஆகையால் தான் நம்முடைய சரீரத்தை நம்முடைய விருப்பத்தின்படி நாம் அலங்கரிக்கவோ அல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவல்லாத எந்த கிரியைகளுக்கு உட்படுத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை. We have no authority to adorn our body as we feel like, and we have no authority to adorn against the pleasing, against the commandment of God. ஒரு காலத்திலே நான் எனக்கு ஒரு சின்ன அறிவுதான் இருந்தது. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது நான் சொல்வேன், எல்லா கிறிஸ்தவர்களையும் அங்க இயேசு வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களையும் கொண்டு போவார், மற்ற எல்லாரையும் கொன்று விடுவார். சின்ன பசங்களா இருக்கும்போது அப்படிதான் ஒரு அறிவு, ஒரு வைராக்கியம். When I was a small boy, my understanding was very, very limited. That time I used to see when Jesus Christ come, he will take away all the Christians and he will slay all other people who are left out. ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை அறிந்த பிற்பாடு, but after knowing the commandment of God, நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், நீங்கள் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு மாத்திரம்தான் இந்த சரீரம் உபயோகமாக வேண்டும். how we should utilize our body, it should be only used for the glory of his name. உங்கள் சரீரத்தாலும் உங்கள் ஆத்மாவாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். With your body and soul you glorify him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப அவருடைய மகிமைக்கு ஏது அல்லாத எந்த காரியத்திற்கும் இந்த சரீரம் இல்லை. Other than for his glory, this body is not meant for anything else. அதனால தான் நம்முடைய சரீரத்தை நாம் அலங்கரிப்பதும் இல்லை. That is why we do not decorate our body. சாப்பாடு விஷயத்திலும் கூட இந்த சரீரத்திலே நாம் கவனமாக இருக்கிறோம். Even in the matter of eating, we should be very, very careful in this body. தானியேல் கூட அவன் சாப்பாடு விஷயத்திலும் கவனமாக இருந்தான் பாருங்கள். You see Daniel, he was very careful in his eating habit. நீ போதன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, வசனம் சொல்லுகிறது. The word of God says, if you are a glutton, put the knife in your throat. பிரியமானவர்களே, சாப்பாடு விஷயத்திலும் கூட இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்றால் அதிலும் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Beloved people, in the matter pertaining to food, if you want to be caught up, we should be very, very careful in that. உன்னுடைய ஆகார விஷயத்தில் நீ உன்னுடைய சரீரத்தை விற்க கூடாது. You should not sell your body in the matter pertaining to your food. தானியேல் ஆகார விஷயத்திலும் அவன் கட்டுப்பாடு உடையவனாய் இருந்தான். Daniel was bound even in the matter pertaining to his eating. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது அவனுக்கு அவனுடைய ஜீவியத்தை, அவனுடைய ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. That was able to preserve his life and in his soul. இயேசு கிறிஸ்து பசியா இருந்தபோது பிசாசு வந்தவரை சோதிக்க 3 சோதனைகளை அவருக்கு முன்பாக வைத்தான். When Jesus was hungry, devil, in order to tempt him, he came and put forth before him 3 temptations. முதலாவது அவருக்கு பசியா இருந்தபோது இந்த கல்லை நீர் அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்னான். In the first place, when Jesus was hungry, the Satan told, make these stones as bread for you to eat. ஆனால் இயேசு அந்த ஆகார விஷயத்தில் ஜெயம் பெற்றார். But Jesus, in the matter of food, he got victorious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உபாகம புத்தகத்தில் இருந்துதான் அந்த 3 கேள்விகளுக்கும் 3 சோதனைகளுக்கும் உபாகம புத்தகத்தில் இருந்துதான் இயேசு
பதில் சொல்லுகிறார். From the book of Deuteronomy only, Jesus replies unto the three temptations. பிசாசு அவருக்கு கொண்டு வந்த 3 சோதனைகளையும் உபாகம புத்தகத்தில் உள்ள 3 வசனங்களை சொல்லி பிசாசை மேற்கொண்டார். The three temptations brought by the devil, telling the 3 verses from the book of Deuteronomy, Jesus overcame him. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தினாலும் உழைப்பான். Man not by bread alone, but he will live with the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அப்பத்தினால் ஜீவிக்கும்படியாக அல்ல, தேவனுடைய வசனத்தினால் பிழைக்கும்படி தேவன் நம்மை அழைத்தார். Not to live through the bread, but God has called us so that we may live by the word of God. அதனால் ஆகார விஷயத்திலும் நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். Therefore we have victory in the matter of food also. அலங்காரத்திலும் நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். Even in our decoration or adorning, we need a victory. நம்முடைய சரீரம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. Our body is bought with a price. நாம் சொந்தமானவர்கள் அல்ல. We don't belong to us. நம்முடைய சரீரத்தை நாம் உபயோகப்படுத்துவோம் என்றால் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவானதுக்காக மாத்திரமே உபயோகப்படுத்துவோம். இது கடைசி நாள் செய்தியா இருக்கிறது. If at all we want to use our body, let us make use of it only for the name of the glory of God, because this is the end time. அடுத்தது இன்னொரு சரீரத்தை பற்றி எபிரேயர்ல வாசிக்கிறோம். Next to that, about another body we read in book of Hebrews. நம்முடைய சரீரம் சுத்த ஜலத்தால் கழுகப்பட்ட சரீரமாய் இருக்க வேண்டும். Our body should be a body which is cleansed by the pure water. இல்லையா? எபிரேயர் 10:22 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால் கழுகப்பட்ட சரீரம் உள்ளவர்களா? இங்கிலீஷ். Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. பாருங்கள், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுகப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும். Having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. இந்த சுத்த ஜலம் இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. We can't see the pure water on this earth anywhere. நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கக்கூடிய சுத்த ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த சுத்த ஜலம் உலகத்துக்குரிய எழுத்துக்குரிய ஒரு ஜலம் அல்ல. This pure water which is meant to wash our body, it is not a literal water or the worldly water. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீட்டு கழிக்கிற ஜலம் என்று ஒரு ஜலம் இருந்தது. In the Old Testament period, there was a water called the water of separation. அந்த தீட்டு கழிக்கும் ஜலம் ஒரு மனுஷன் செய்த தீட்டுகளை அவனை விட்டு அகற்றும். That water of separation will hinder a man from committing evil. அவனை சுத்திகரிக்க அங்க ஒரு ஆசாரியனும் இருந்தான். There was a priest in order to cleanse him also. எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு தீட்டுப்பட்டால் அவன் ஆசாரியனிடத்தில் வந்து தீட்டுப்பட்டேன் என்று சொன்னால் தானே ஆசாரியனுக்கு தெரியும். அவன் தீட்டுப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். If he is defiled in any way, any place, he must come and tell the priest that he is defiled. Only if he tells the priest only, the priest will come to know about it. சுத்த ஜலம் கொண்டு அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், if he has to be cleansed with the pure water, அவன் தீட்டுப்பட்டதை அவன் வந்து ஆசாரியனுக்கு சொல்ல வேண்டும். He who is defiled, he must come and confess it to the priest. ஆசாரியன் காணவில்லை, வேறு யாரும் காணவில்லை, ஆனால் நான் ஒரு பிரேதத்தை தொட்டேன், நான் தீட்டுப்பட்டேன் என்று சொன்னால் ஆசாரியன் சுத்த ஜலம் தழிப்பான். Priest has not seen and nobody else has seen, but if this person comes and tells, I had touched a dead body, thus I am defiled, if he come and confess it, he will be cleansed. மனசாட்சி நீங்க மனசாட்சி நீங்கும்படியாக இருதயத்தில் தெளிக்கப்பட்டது. நமக்குள்ளே இருக்கிறதான சில எண்ணங்களை கூட, நம்முடைய சரீரத்தில் செய்த சில தீட்டான கிரியைகளை கூட பாவ அறிக்கையின் மூலமாக சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Even the sins what we have committed in our body, all the thoughts of our mind also, for that to be removed, we have to be sprinkled with the pure water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் கர்த்தருடைய வருகைக்காக சரீர மீட்புக்காக காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ அறிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. Everyone was waiting for the redemption of the body at the coming of Lord Jesus Christ. Confession of sin is very, very important. பிரேதத்தினால் ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டால், if he touches the dead body and defiled, அவன் தீட்டுப்பட்டது யாருக்கும் தெரியாது. Nobody knows that he is defiled. அவன் தொட்டது யாருக்கும் தெரியாது. Nobody knows that he has touched it. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை சுத்திகரிக்காமல் அப்படியே பாளையத்திற்கு போனால் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவானா. Without cleansing himself, he goes to the camp, he will be cut off from his people, that he may not be with them anymore. ஆகையால் அவன் என்ன செய்ய வேண்டும்? Therefore what he must do, அவன் ஆசாரியனிடத்தில் வந்து நான் ஒரு பிரேதத்தை தொட்டேன், நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், சுத்த ஜலம் கொண்டு நம்மை
சுத்திகரித்தோனை, சுத்த ஜலம் கொண்டு நம்மை சுத்திகரித்தோனை, சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே, சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே, சுத்த ஜலம் கொண்டு நம்மை சுத்திகரித்தோனே, சுத்த ஜலம் கொண்டு நம்மை சுத்திகரித்தோனே, சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே, சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே. உன்னுடைய சரீரத்தில் சுத்த ஜலம் தெளிக்கப்படும் போதுதான் கைகள் சுத்தமாகும். When the pure water is sprinkled in your body, then only your hands will be clean. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்? Lord, who will dwell in your holy mountain? உம்முடைய வாசிங்களது, உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் ஏறுவான்? Who will dwell in your tabernacle? Who will rise up to your holy mountain? கைகளில் சுத்தமுள்ளவன், he who is clean in his hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கை எந்த சோப் போட்டு கழுவினாலும் சுத்தமாகாது. This hand, whatever soap you may use, it will not get cleansed. இந்த உலகத்தில் உள்ள எந்த சோப்போ கிளீனிங் பவுடரோ அல்லாவிட்டால கிளீனிங் ஆசிடோ போட்டாலும் கை சுத்தமாகாது. Whatever may be soap and the detergent on this earth, this hand will never get clean. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உன்னுடைய கைகளை உயர்த்தக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கைகள் சுத்த கைகளாக வேண்டும் என்றால் சுத்த ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். If your hand has to be stretched out in the presence of God, that it should be seen as a pure hand means it has to be sprinkled with a pure water. பாவங்களை அறிக்கையிடும்போது உங்களுக்கு சுத்த ஜலம் தெளிக்கப்படும். When you confess your sins, pure water is sprinkled upon you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே சரீர மீட்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் இந்த கடைசி நாட்களிலே உண்டாகட்டும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். Everyone who want your bodies to be redeemed at the secret coming of Lord Jesus Christ, you must have an experience of confessing your sins and you must understand this fact. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? Next to that, how your body should be? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். In 1 Corinthians 9th chapter, Apostle Paul says, என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்முடைய சரீரம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தப்பட்ட சரீரமா இருக்க வேண்டும். I bring my body under subjection, he says. Our body should be under our subjection. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I keep under my body and bring it into subjection, lest that by any means, when I preach to others, I myself should be a castaway. மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்கலாம், I may preach to others, ஆனால் நான் ஆகாதவனாய் போகாதபடி, that I may not be a castaway. இந்த ஆகாதவன் என்ற வார்த்தை ஏசாவுக்கு தான் பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறது. This term castaway was used only unto Esau. ஏசா ஆகாதவன் என்று தள்ளப்பட்டானாம். Esau was rejected as a castaway. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். He was rejected as a castaway. அவன் மனங்கசந்து அழுதும் மனமாறுதலை காணவில்லை. Though he wept bitterly, but he never saw the change of mind. பாருங்கள், அவனுடைய தகப்பனிடத்தில் வந்து மனங்கசந்து அழுகிறான், ஆனால் தகப்பனுக்கு மனம் மாறவில்லை. He came to his father and he wept bitterly, but the mind of father never got changed. நான் ரொம்ப நாட்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன், அவன் மனங்கசந்து அழுதான், அவனுக்கு மனசு மாறவில்லை என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது அப்படி அல்ல. அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து அழுகிறான், அழுகிறான். எவ்வளவு அழுதாலும் அந்த தகப்பனுடைய மனசு மாறவில்லை. ஆசீர்வதித்தேனப்பா, நான் ஆசீர்வதித்து விட்டேன், அவ்வளவுதான். You know, I used to think that this Esau used to weep bitterly and his mind got changed. It is not like that. He came to the father and he wept bitterly, but the mind of the father never changed. He said, I have already blessed him. காரணம் என்ன? What is the reason? அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவனே விற்று போட்டான். He sold off his birthright. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்ற பிற்பாடு என்ன இருக்கிறது? After selling his birthright, what is there? நம்முடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய சேஷ்ட புத்திர பாகம். Our resurrection is our birthright. ஹல்லேலூயா, Hallelujah. நம்முடைய மறுரூபம் தான் நமக்கு நம்முடைய சேஷ்ட புத்திர பாகம். Our transformation is our birthright. நாம் இனி சுதந்தரிக்க போகிறோமே ஆசீர்வாதங்கள், அவைகள் தான் நம்முடைய சேஷ்ட புத்திர பாகம். We are going to inherit the blessings. They are our birthright. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை விற்று போட்டு இந்த உலகத்தில் வேற என்ன நமக்கு வேண்டும்? Selling those things, what else we need on this earth? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நம்முடைய சேஷ்ட புத்திர பாகம் நம்முடைய உயிர்த்தெழுதல் தான். Beloved, today Lord is telling our birthright is our resurrection. எப்படியாகலும் கிறிஸ்து வரும்போது ரகசிய வருகையிலே நாம் உயிரோடு எழும்ப வேண்டும், மறுரூபமாக வேண்டும்.
இதுதான் நம்முடைய சேஷ்டபுத்திர பாகம். Some or the other secret coming of Lord Jesus Christ, we should be resurrected, we should be transformed. That is our birthright. அவன் நான் ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு, That we should not be rejected as a castaway. என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். I bring my body under subjection. என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று சொன்னால் ஒரு கம்பி வைத்து வாயை எப்படி குத்துகிறதோ, அல்லாவிட்டால் சரீரத்தை வருத்துகிறதோ, சரீர ஒடுக்கம் என்று வசனத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. சரீர ஒடுக்கம், அது சரீர ஒடுக்கம் அல்ல, ஒரு கம்பி வைத்து குத்துகிறது அல்ல, அல்லாவிட்டால் 2 கயிறுனால கட்டி போடுகிற ஒடுக்கம் அல்ல. அவன் தன்னுடைய சரீரத்தை ஆவியின் வல்லமையினாலே கீழ்ப்படுத்தினான். You know, when it is told, I bring my body in subjection or I control my body, it is not that you take a string and poke your face or you not take a rope and bind your body, but in the spirit, he controls his body. ஒரு ஆள் என்ன செய்தது, இனி நான் சண்டை போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து வாயில் அப்படி ஒட்டி வைத்தது. You know what one man did? Henceforth, I am not going to fight. So he took an insulation tape and pasted on his mouth. நான் இனி சண்டை போட மாட்டேன், நான் இனி பேச மாட்டேன். Henceforth, I will not talk and I will not quarrel. அதாவது 2 பேருக்குள்ள சண்டை, There are fight between two. 2 பேருக்குள்ள சண்டை, Fight between two people. ஒரு ஆள் தீர்மானம், நான் இனி சண்டை போட மாட்டேன். One man made a decision. Henceforth, I will not fight. ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து அப்படி ஒட்டி, He took an insulation tape and pasted his mouth. கொஞ்ச நேரம் இன்சுலேஷன் டேப் நல்ல பவராக இருந்தது. For some time, the insulation tape had its effect. ஆனால் மௌனமாக இருந்து பார்த்தார்கள், பார்க்க இன்சுலேஷன் டேப் டப்னு வெடித்தது. They continued to remain silent for some time. They could not control. Immediately, the tape broke. இந்த சரீரத்தை இன்சுலேஷன் டேப்னால் அடக்க முடியுமா? Can you control this body with insulation tape? ஒரு யானையை அடக்கலாம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு யானையை அடக்கலாம். Beloved people, a man may be able to control an elephant. யானை எவ்வளவு உருவத்தில் பெரியதா இருக்கிறது பாருங்கள். ஒரு சிறிய மனிதன் அதை நடத்தி கொண்டு போகிறான். You see an elephant so huge in size, a small tiny man controls that elephant. ஒரு சிங்கத்தை அடக்கலாம். You can control a lion. மிருக காட்சி சாலைகளிலே போய் பாருங்கள், மிருகங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது, ஒன்று செய்கிறதில்லை. You go and see in this circus of the exhibition of animals, the animal do not do anything wrong to the people. ஒரு மனிதனுடைய சரீரத்தை அடக்குவது ஆவியின் வல்லமையினால் தான். But to control a man's body, it is through the power of the Spirit. அது பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல். That is the control of the Holy Spirit. அது ஒரு மனுஷனுடைய முயற்சி அல்ல. That is not an effort of man. மனுஷனுடைய முயற்சி ஆனால் 5 நாள் இருக்கும், 6வது நாள் திரும்பியும் பழைய காரியம் வந்துவிடும். If it is through the efforts of man, it will be for 5 days. On the 6th day, it will come back to original shape. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆவியானவர் உன்னை நடத்தட்டும். Beloved brother and sister, surrender your body unto the Holy Spirit. Let the Holy Spirit control you and lead you. ஆவியானவர் உன்னை கீழ்ப்படுத்தும் போது, When Holy Spirit subjects you, அவர் சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிற அவருடைய வல்லமை என்று தான் வாசிக்கிறோம். we find that His power is able to subdue everything. இந்த வல்லமையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை. The power of the Holy Spirit is the power which could subdue any other power. உனக்கு முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அதை உனக்கு முடியும்படி செய்கிறது. It is not possible by you, but the power of the Holy Spirit makes it possible in you. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். That is why the Holy Spirit has been given unto you. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் அவருடைய வல்லமையினாலே நம்முடைய சரீரத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படியாக. The purpose of the Holy Spirit being given in our body is that through the power of the Holy Spirit we will be able to control our body. இன்னொன்று, நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். Not only that, in our weaknesses, infirmities, the Holy Spirit helps us. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்ட முக்கியமான இன்னொரு நோக்கம் நம்மை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவது. Another important purpose of the anointing of the Holy Spirit, He makes us to pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் என்றால் அவனுடைய அவயவங்களை கட்டுப்படுத்துகிறவனாய் இருந்தால்தான் அவன் ஒரு ஜெபிக்கிறவனாய் இருக்க முடியும். If a person has to pray in the presence of God, except he controls the members of the body, then only he will be able to pray. பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துகிறான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துகிறான். ஒரு பக்தன் சொல்லுகிறார், A godly man says, a man who commits sin, he ceases to pray, and a man who continues to pray, he ceases to sin. ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். Man who ceases to pray, he commits sin. A man who continues to pray, he will not commit sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் அபிஷேகத்தின் வல்லமை ஒரு மனிதனை ஜெபிக்கிறவனாய் மாற்றி விடுகிறது. Therefore, power of anointing transforms a man to pray. ஒரு சமயம் 5 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாத
கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனிதன் மணி கணக்காக ஜெபிக்கிறவனாக பரிசுத்த ஆவியானவர் அவனை மாற்றுகிறார். A man was not able to pray even for 5 or 10 minutes being bound, but the Holy Spirit makes him to pray for hours together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒரு மனுஷன் அனுபவிக்கும் போது அவன் ஜெப வீரனாய் மாறுகிறான். When a man experiences the power of the Holy Spirit, he becomes a prayer warrior. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஜெபிக்கிறவனாய் இருப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. No doubt everyone who's waiting to be caught up with the secret coming of Jesus Christ, he will be a man of prayer. அவன் தேவ சமூகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டவனாக அவன் தேவனோடு சம்பாஷிக்கிறவனாய் காணப்படுவான். He will be bound in the presence of God. He will be able to communicate with God. அடுத்ததாக நாலாவது நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னொரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, I will tell you one more thing as to how our body should be. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பரிசுத்தமானதாயும் கனமானதாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Thessalonians 4:5. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். That every one of you should know how to possess his vessel in sanctification and honor. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமானதாயும் கனமானதாயும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டுமா? We should know how to possess our vessel in sanctification and in honor. ஒரு மனிதன் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். A man can rule a land. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்வது கடினமான But காரியம். it is a very tough thing for a man to rule his body. எப்படி ஆளுகை செய்ய வேண்டுமா? How he should rule? பரிசுத்தமானதாயும் கனமானதாயும் ஆளுகை செய்ய வேண்டுமா? He must rule in sanctification and honor. இந்த ஆளுகை கூட பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் போதனையினாலும் தான் அவன் செய்ய முடிகிறது. Through the power and the teaching of the Holy Spirit, he will be able to rule like this. பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும்படிக்கு ஏற்ற சமயத்தில் பலனையும் ஏற்ற சமயத்தில் போதனையையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். The Holy Spirit, in the appointed time, he gives him power and strength and teaching in order to rule that body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் வழி தவறாதபடிக்கு, That he may not err in the way. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டார்கள். In the Old Testament, in the book of Isaiah, it is written, though they may be fools, but they will not err in the way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டார்கள். Those people who walk therein, they may be fools or poor people, but they will not miss the direction. ஒரு மனுஷனுடைய சரீரம் அவனை திசை கெட்டு போக பண்ணுகிறது. A body of man makes him to lose the direction. எந்த திசை? Which is the direction? நாம் போக வேண்டிய திசை அது. What is the direction where we have to go? நாம் தேவனுடைய அந்த பரிசுத்த நகரத்துக்கு அதே திசையிலே போக வேண்டியவர்கள். Unto the holy city, in that direction we must go. ஆபிரகாம் திசை தவறாமல் போய் அந்த இடத்தை இலக்கை அடைந்தான். Abraham, without missing his direction, he went and reached the goal. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் அடைந்தான். He went and attained the land which has been promised unto him. கர்த்தருடைய வருகைதான் நம்முடைய லக்கு. எங்கும் திசை தவறாமல் ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமானதாயும் ஆண்டு கொண்டு போக வேண்டும். Coming of Lord Jesus Christ is our goal. Without missing the direction, ruling our body in sanctification and honor, we must go in the same direction. கனவீனமான ஒரு காரியத்திற்கு சரீரம் போகாதபடி ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். Holy Spirit helps the body that the body may not go for dishonorable things. தமிழ் இந்த புஸ்தகங்களிலே அகத்தியர் ஞானம் என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. Among the Tamil books, there's a book called Agathya Jnanam. அந்த அகத்தியர் ஞானத்திலே ஒரு மனிதன் எப்படி கடவுளை தரிசிக்க முடியும் என்று அவர் எழுதுகிறார். You know, in that book, that Agathya is writing as to how a man can see God. அறிவாதம் அரிச்சை செய்யும் சித்தர் எல்லாம் ஆசைமுறை தானடக்கி அன்பதாகும் பொரியகந்தை தானடக்கி பொசி பொடுக்கி பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குருவை தேடி போய் சடங்கு செய்து அறிவாதம் காண்பிப்பார் சித்தர் உண்டு, அம்புவியில் அவர்களை நீ தேடுவாயே. அறிவாதம் அரிச்சை செய்யும் சித்தர் எல்லாம், அறிவாதம் அரிச்சை செய்யும் சித்தர் சொன்னால், அதாவது பக்தன் என்றால் தேவனை தேடுகிறவன். Godly man means a man who seeks God. தேவனை தேடுகிறவன், a man who seeks God. சித்தன் என்றால் கடவுளை கண்டவனா.
Siddha means a man who has seen God. அப்ப இந்த உலகத்திலே நமக்கு போதிக்கும்படியாக கர்த்தருடைய அனுபவங்களை கண்டவர்களும் அனுபவித்தவர்களுமாகிய அனுபவம் உள்ள பரிசுத்தவான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். On this earth to teach us, the saints of God who have got the experience of God, God has placed them. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? What kind of people are they? ஆசை முறை தானடக்கி அன்பதாகும் பொரியகந்தை தானடக்கி பொசி பொடுக்கி பூரணத்து ஞானமதை பிரசங்கிக்கிறார்கள். அதாவது தங்களுடைய அவர்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் வெறுத்து அடக்கி ஆண்டு பூரணத்து ஞானத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். You know, they are controlling the self-lust and all these things and ruling over them. They are preaching the doctrine of perfection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will teach you and show you the way where you must go. I will keep my eyes upon you and give you the counsel. கடைசி நாட்களிலே வழி தவறாமல் நீ செல்லும்படியாக, பாதை தவறாமல் நீ செல்லும்படியாக, உன்னை நடத்தும்படியாக, உன்னுடைய சரீரத்தை நீ ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பரிசுத்தவான்களின் போதனையும் உனக்கு அவசியமா இருக்கிறது. In the last days, the power of the Holy Spirit, teaching of the saints of God is very important unto you, that you may not miss in your direction, that you may go properly towards the goal. ஆகையால் தான் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு உன்னுடைய சரீரத்தை நீ ஆளுகை செய்யும்படி, பரிசுத்தமானதாயும் கனமானதாயும் ஆண்டுகளை நீ அறியும்படி உனக்கு ஒரு அதற்கேற்ற ஒரு போதனை அவசியமாக இருக்கிறது. After receiving the anointing of the Holy Spirit, preserving your body in sanctification and honor, you are in need of a teaching pertaining to it. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட கனத்துக்குரியதா இருக்க வேண்டும் என்பது போதனைகள் மூலமாகத்தான் வெளிப்படும். Only through the teaching it will be able to be manifested how our body should be of honor. அதற்காகத்தான் பரிசுத்தவான்களுடைய சபையிலும் தேவனுடைய ஆவியானவருடைய கிரியையிலும் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். That is why God has brought us into the fellowship of the saints of God and in the leading of the Holy Spirit. அடுத்ததாக நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? Next to that, how should our body be? ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். In Romans 12th chapter he says, surrender your body as a living sacrifice. மறுரூபமாக்கப்பட வேண்டிய சரீரம் பலியாக்கப்பட்ட சரீரம். Body which has to be transformed, it is a body which is sacrificed. மறுரூபமாக்கப்பட வேண்டிய சரீரம் பலியாக்கப்பட்ட சரீரம். Body which has to be transformed, it is a sacrifice body. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே முதலாம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. எந்த மனிதனும் தன்னுடைய சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். Any man must submit his body as a living sacrifice unto the Lord. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Saint Paul says, I beseech you by the mercies of God. எந்த இடத்தில் உன் சரீரத்தை நீ பலியாக்குகிறாயோ அந்த இடத்தில் தேவனுடைய இரக்கங்கள் உண்டு. In which place you make your body as a sacrifice, in that place mercies of God will abound. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. Not by compulsion, not by force. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பாடுகளின் ஜீவியம், பலியாகிற ஜீவியம். Christian life is a life of suffering and a sacrificial life. சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்காதவன் கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தை அடையவே இயலாது. Man who do not surrender his body as a living sacrifice cannot attain the perfection of Christ. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. That is why it is said about Lord Jesus Christ, by the sufferings he went through, he learned obedience, thus he was made perfect. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கினது போல நம்முடைய சரீரமும் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற நாட்களிலே ஒரு ஜீவ பலியாய் மாற வேண்டும். As Jesus became a sacrifice while we are living on this earth during our lifetime, we must surrender our body as a living sacrifice. இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தது ஒரு பலியாகவும் ஒரு காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாராம். Jesus Christ loved us by giving himself as a sacrifice, as an offering, and thus he loved us. எந்த பலியும் பூரணமானது, எந்த காணிக்கையும் மனப்பூர்வமானது. Every sacrifice is perfect, every offering is with willing mind. பலி என்றால் அது பரிபூர்ணமா இருக்க வேண்டும், காணிக்கை என்றால் அது மனப்பூர்வமானதா இருக்க வேண்டும். Sacrifice should be seen perfect and offering should be wholehearted or willing mind. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனப்பூர்வமாய் நமக்காக அர்ப்பணித்தார். Lord Jesus Christ offered himself wholeheartedly. நம்மை நேசித்தார். He
He loved us. அவர் ஒரு பூரண பலியாக மாறினார். And he turned out to be a perfect sacrifice. அதுபோல ஒரு பூரணத்தையும் ஒரு மனப்பூர்வமான அனுபவத்தையும் நமக்கும் தேவன் நம்மிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். And God expects a wholehearted perfection from us also. இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய சரீரத்திற்கு காணப்படும் என்றால், If these kind of experience has to be seen in our body means, நம்முடைய சரீரத்தில் நாம் இந்த நாட்களில் இருக்கும்போதே கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சியை நாம் அடைய முடியும். while we are living in this body itself, we must attain the fullness of the growth of Jesus. நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய தாகமும் நம்முடைய தவிப்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைதான். Our desire, our thirst and our travailing is only about the coming of Jesus. அவர் ரகசியமாய் வரும்போது ஒரு நிமிஷத்தில் அல்ல, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். At his secret coming, when he comes secret, in a twinkling of an eye, all of us will be transformed. That says the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சரீரத்தை நாங்கள் புதைக்கிறோம் என்று சொல்லாமல் இந்த சரீரத்தை நாங்கள் விதைக்கிறோம் என்று சொல்லுகிறார். Apostle Paul, he says, we are not burying this body, but we are sowing this body. ஒரு விதையை விதைக்கும் வண்ணமாக, இது புதைத்தல் அல்ல, இது விதைத்தல் என்று கூறுகிறார். And he says, so like sowing a seed, this body is sown and not buried. இது ஒரு நல்ல தானியமாக இது விதைக்கப்படுகிறது. As a good grain it is sown. இயேசு கிறிஸ்து முதலாவது நல்ல தானியமாய் விதைக்கப்பட்டார், உயிரோடு எழும்பினார். Jesus Christ as a good grain he was sown and he rose up alive. இயேசு கிறிஸ்து தான் முதற் கோதுமை மணியாய் இருக்கிறார். Jesus Christ is the first corn of wheat. அந்த கோதுமை மணியினால் உண்டான கோதுமை மணிகள் தான் நாம் எல்லாரும். Through that corn of wheat only we are all the grains of wheat formed. இந்த சரீரம் ஒரு நாள் புதைக்கப்படாது, ஒரு நாள் விதைக்கப்பட போகிறது. This body one day it is not going to be buried, but it is going to be sown. இது விதைக்கப்பட்டு இது எழும்பி வரும், முளைத்து வரும். This will be sown and it will rise up. வேத புத்தகத்தில் अनेक புத்தியினர்களை பற்றி வாசிக்கிறோம். In the word of God we read about many fools. அதிலே ஒரு புத்தியினன் யார் தெரியுமா? One fool, who is he? இந்த சரீரம் எப்படி உயிரோடு எழும்பும் என்று கேட்பானானால் ஒருவன், அவன் புத்தியினன் என்று தான் வாசிக்கிறோம். மதியினனே என்று சொல்லிதான் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். If a person asks a question how this body will be resurrected, he is called, oh fool. நான் நினைக்கிறேன் ஒரு 8 விதமான புத்தியினர்கள் வேத புத்தகத்தில் உண்டு என்று நினைக்கிறேன். I think maybe 8 type of fools are mentioned in the word of God. அதுல ஒரு புத்தியினன் இந்த சரீரம் விதைத்த பிற்பாடு இது எப்படி அடக்கம் பண்ணின பிற்பாடு எப்படி இந்த சரீரம் எழும்பும் என்று கேட்டால், அதை பற்றி அறிவில்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் புத்தியினன் என்றுதான். ஏனென்றால் அவனுக்கு பதில் சொல்லும் போது அருமையானவனே என்று சொல்லாமல் புத்தியினனே மதியினனே என்று சொல்லிதான் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். When a person thinks that if this body after burial, how this is going to rise up or resurrected, he is not called by any other name. He is called as a fool because he is ignorant of this understanding. இந்த சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரம் இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் இது முளைத்து எழும்பும், உயிரோடு எழும்பும் என்கிற காரியத்தை நன்கு அறிந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். Those who are hearing my voice, you should know very clearly that once this body is buried, it will rise up alive. அதை பற்றி அறிவோடு நாம் ஜீவிக்க வேண்டும். With that understanding we must live. அது முளைக்க வேண்டும் என்றால், ஒரு தானியம் முளைக்க வேண்டும் என்றால் அது நல்ல தானியமாக இருக்க வேண்டும். If a grain has to pop up or crop up, it should be a good grain. கர்த்தர் தன்னுடைய சபையிலே ஒரு தூற்றுக்கூடையோடு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Lord with a sieve in his hand is working in our church. தேவனுடைய கையில் ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. In the hand of the Lord there is a sieve. யோவான் ஸ்நானனுடைய வார்த்தை அது. That is the word of John the Baptist. அன்புள்ள தேவனுடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. In the hand of the loving God there is a fan. இரக்கமுள்ள தேவனுடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. In the hand of the merciful God there is a fan. அரவணைக்கும் தேவனுடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. God who is embracing in his hand there is a fan. அந்த தூற்றுக்கூடை எதற்காக? Why is that fan given? நாம் தானியமா பதரா என்பதை வெளிப்படுத்தும்படியாக. In order to reveal whether we are a grain or a chaff. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தன்னுடைய களத்தை நன்றாக விளக்குவார். The fan is in his hands and he will move his hand very well. துன்மார்க்கர் தேவனுடைய சபையிலே நிலைநிற்க முடியாது. பாவிகள் தேவனுடைய சபையிலே நிலைநிற்க முடியாது. Wicked cannot stand in the church of God. Sinners cannot stand in the church of God. துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்க முடியாது என்று 1 சங்கீதம் சொல்லுகிறது. The Psalms 1, wicked cannot stand in the judgment and in the
another sinner cannot stand in the way of righteous people. ஆகையால் நாம் ஒரு நாள் நாம் மரணத்துக்கு பிற்பாடு நம்ம சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள். அது விதைத்தல். நாம் முளைத்து எழும்ப வேண்டும் என்றால், உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால், நாம் ஒரு நல்ல தானியமாக இந்த நாட்களிலே பூரணப்பட வேண்டும். After our death, they are going to bury our body. That is called sowing. If you are a good grain, on one day it will crop up, or we will be resurrected. அந்த பூரணப்படுத்துகிற வேலைதான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளை செய்து கொண்டே இருக்கிறார். That work of perfection the Lord is doing these days in our life. பதரை அவியாத அக்கினியிலே தேவன் அழித்து விடுவார். And Lord will put a chaff in the unquenching fire. அவருடைய வருகையிலே தானியமாய் விதைக்கப்படுகிற அவருடைய வருகையிலே உயிரோடு முளைத்து எழும்புவார்கள். And the grains at his coming will rise up alive. இந்த நம்பிக்கையோடு தான் இந்த கடைசி நாட்களில் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. With this hope only we should live in this last days. Coming of Lord Jesus Christ is very very soon. நான் என்னுடைய வார்த்தையை இதோடு முடிக்கிறேன். பரிசுத்தவான்கள் அதற்கு பிற்பாடு உங்களுக்கு சொல்லுவார்கள். I close my words with this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புவி மீதினின் சரீரமிப்பு எந்த வரும் என்ன காத்திருக்கும். புவி மீதினின் சரீரமிப்பு எந்த வரும் என்ன காத்திருக்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மன்னவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். புவி மீதினின் சரீரமிப்பு எங்கு வரும் என காத்திருக்கும். புவி மீதினின் சரீரமிப்பு எங்கு வரும் என காத்திருக்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். In these days, you all have been privileged to hear the glorious words about the second coming of Christ. இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்ததான மகிமையான செய்திகளை கேட்கக்கூடியதான நல்ல ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்கள். I believe most of you have been coming for these meetings from the first day. உங்களில் அநேகர் முதலாம் நாளிலிருந்தே இந்த கூட்டங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். As closing words, one thing I wanted to emphasize. இந்த நாட்டில் இந்த வார்த்தைகளை முடிப்புக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். Some of you may be thinking to go at the coming of the Lord is very difficult. உங்களில் பலர் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Sometimes when we hear about the qualifications needed to go at the coming of the Lord, you may think it is too much for me to be ready. சில வேளையிலே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரியதான தகுதிகளை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது இது எனக்கு கூடாத காரியம், மிகவும் கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கலாம். Yes, qualifications needed and the standard, all these things are true. தகுதிகள், அதற்குரியதான திராணி, இவையெல்லாம் நமக்கு தேவை என்பது உண்மைதான். But based on the word of God, I want to encourage you, coming to go at the coming of the Lord is very easy. ஆனால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் லகுவான ஒரு காரியம். Some people may think it's very hard. சிலர் அது மிகவும் கஷ்டம் என்று நினைக்கலாம். No, I want to prove from the word of God in few minutes, it's very easy to go at the coming of the Lord. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் லகுவானது என்று நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 weeks ago, I asked somebody, are you ready to go when Jesus comes? 2 வாரங்களுக்கு முன்பாக ஒருவரிடத்தில் கர்த்தருடைய இயேசு வரும் பொழுது நீங்கள் போக ஆயத்தமா என்று நான் கேட்டேன். That person replied to me, Pastor, I am trying to be ready. ஆனால் அந்த நபரோ, பாஸ்டர், நான் ஆயத்தப்பட பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னார். I told her, sister, if that is so, you will never be ready.
அப்பொழுது அந்த சகோதரியிடத்தில் நான் சொன்னேன், சகோதரியே, இந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் ஆயத்தப்படவே முடியாது. If you are trying to be ready, you will never be ready. ஆயத்தப்பட முயற்சி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆயத்தமாகவே முடியாது. If you are trying to be ready, that means you want to go at the coming of the Lord with your own efforts, with your own ability, with your own cleverness. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஆயத்தப்படுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய சொந்த ஞானத்தினாலோ திறமையினாலோ உங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலோ நீங்கள் போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். We know we are saved by the grace of God. நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிவோம். And to go at the coming of the Lord, it is called the final salvation. கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் கடைசி ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. So both are called salvation. One is first salvation and the other is final salvation. இந்த இரண்டுமே ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒன்று முதலாம் ரட்சிப்பு, மற்றொன்று கடைசி ரட்சிப்பு. You cannot be just trying to be ready at the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுவது கூடாத காரியம். Suppose I am asking, are you saved? நான் உங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And if you say, I am trying to be saved, நீங்கள் நான் ரட்சிக்கப்பட நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுவீர்கள். day and night I am trying hard to get saved. இரவும் பகலும் மிகவும் கடினமாய் பிரயாசப்பட்டு ரட்சிக்கப்பட நான் பிரயாசப்படுகிறேன். What will I say? நான் என்ன சொல்வேன்? Brother, you will never get saved like that. சகோதரனே, நீங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது என்பது போலதான். You just cannot try hard to get saved. நீங்கள் கடினமாய் பிரயாசப்பட்டு ரட்சிக்கப்பட முடியாது. I will say salvation is the grace of God. ரட்சிப்பு தேவனுடைய கிருபை என்று நான் சொல்வேன். What I will say, if you want to be saved, brother, why don't you receive Jesus into your heart? நான் உங்களை பார்த்து, சகோதரனே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஏன் இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? Why don't you believe in Jesus? Then you will be saved. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாது? அப்படி என்றால் ரட்சிக்கப்படலாமே. God's word says, believe in heart and confess with your mouth, you will be saved. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். You all will agree with me about that. இதை குறித்து நீங்கள் எல்லாரும் என்னோட ஒத்துக்கொள்வீர்கள் You all நினைக்கிறேன். will agree nobody can try hard and get saved. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட கடினமாய் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒத்துக்கொள்ளலாம். All will say no, salvation is by grace. நீங்கள் எல்லாரும் சொல்வீர்கள் ரட்சிப்பு அவருடைய கிருபையினாலே தான். You believe in Jesus and accept him in your heart, confessing your sins, and you are saved. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Beloved ones, it is the same way with the final salvation. பிரியமானவர்களே, அதை போலவே தான் கடைசி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதும். To go at the coming of the Lord, what should you do? கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Oh, prayer life, I didn't pray much today. ஜெப ஜீவியம் தேவை, நான் இன்று அதிகமாக ஜெபிப்பேன். Oh, I am not perfectly holy today. இன்று முதல் நான் பரிசுத்தத்தில் பூரணமாவேன். I didn't read 10 chapters of Bible today. நான் இன்றைக்கு வேதத்தில் 10 அதிகாரங்கள் படிக்கவில்லை. Beloved ones, that way you can never be ready. இவைகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு நாளும் ஆயத்தப்பட முடியாது. All this reading the Bible and praying and living a holy life is true. வேத வசனம் படிப்பது, பரிசுத்த ஜீவியம் செய்வது, ஜெபம் பண்ண வேண்டும் என்பது இதெல்லாம் அவசியம்தான், உண்மைதான். How did you get saved? நாம் எப்படி ரட்சிக்கப்படலாம்? By grace. தேவனால் ரட்சிக்கப்படுவோம். And the final salvation was also grace. விதமாகவே கடைசி ரட்சிப்பும் கூட கிருபையினாலே தான். And what is that? அது என்ன? You must believe by grace I will go when Jesus comes. கிருபையினாலே இயேசு வரும்பொழுது நான் பறந்து போவேன் என்று விசுவாசிக்க வேண்டும். Pastor Don Open will speak Philippians chapter 1 verse 6, being confident of this thing, he that began a good work in you will perform it until the day of Christ. பாஸ்டர் டான் அவர்கள் அடிக்கடி பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனத்தை சொல்வது உண்டு. அதாவது உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அந்த நாள் வரையும் அதை பூர்ணப்படுத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்வார். He that began a good work in you means Jesus began a good work in you when you got saved. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது இயேசுதான் உங்களில் நற்கிரியை துவங்கி இருக்கிறார். So when you got saved, Jesus started a good work in you. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு ஒரு நற்கிரியை உங்களில் ஆரம்பித்தார். And he will perform it or perfect it till Jesus comes. இயேசு வரும் வரையிலும்
அவரே அதை நிறைவேற்றி முடிப்பார். So when you heard about Abraham today, that when Abraham believed, God counted it as righteousness. இன்றைக்கு நீங்கள் ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டீர்கள். ஆபிரகாம் விசுவாசித்த பொழுது தேவன் அதை நீதியாக எண்ணினார். So today you believe this. இன்று நீங்கள் இதை விசுவாசியுங்கள். By the grace of God, when Jesus comes, I will go. தேவனுடைய கிருபையினாலே இயேசு வரும்பொழுது நான் போய் விடுவேன். You must say every day morning, by grace when Jesus comes, I will go. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் சொல்ல வேண்டும், கிருபையினால், தேவனுடைய கிருபையினாலே இயேசு வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். Maybe some of you at the end of the meeting may be troubled in your heart. ஒருவேளை இள வயதில் இருப்பவர்கள் இதை குறித்து இருதயத்தில் கலக்கம் அடையலாம். Lord, I have been hearing about your coming. ஆண்டவரே, நான் உம்முடைய வருகை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டே All இருக்கிறேன். these sermons and Bible studies have been very good. இந்த பிரசங்கங்கள், வேத பாடங்கள் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கின்றன. But Lord, will I go when Jesus comes? ஆனால் ஆண்டவரே, இயேசு வரும்பொழுது நான் போக முடியுமா? God's word says, faithfully see that calleth you, he will also do it. தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I will never leave you nor forsake you. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Don't look to your circumstances. ஆகவே உங்களை சுற்றுப்புற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். Don't look to the troubles in your heart. உங்கள் இதயத்தில் இருக்கிற கலக்கங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். Looking unto Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். He that began a good work in me, he will perfect it till that day. என்னில் நற்கிரியை ஆரம்பித்தவர் அந்த நாள் வரையும் அதை முடிய நடத்துவார். Today in the closing meeting, believe by the grace of God, I will go. இந்த கடைசி கூட்டத்திலும் தேவனுடைய கிருபையினாலே நான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விசுவாசித்து நீங்கள் செல்லுங்கள். When you believe that and praise God, நாம் அதை விசுவாசித்து தேவனை துதிக்கும் பொழுது, all the qualifications that have been preached to us in these days, God will work it out in us. இந்த நாட்களில் நமக்கு போதிக்கப்பட்டதான எல்லா தகுதிகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மில் கிரியை செய்வார். In 1 Thessalonians 5:23-24 we read that the God of peace shall sanctify you wholly. I pray that your spirit, soul and body be preserved blameless unto the coming of the Lord. And then says, faithfully see that calleth you, he will do it. முதலாம் தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களில், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லிவிட்டு, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார். If we read only the 23rd verse and finish, we will be troubled. நீங்கள் 23ஆம் வசனத்தை மாத்திரம் படித்து நிறுத்திவிட்டால் நீங்கள் கலக்கம் அடைவீர்கள். Oh God of peace, sanctify you wholly, that your spirit, soul and body be preserved blameless unto the coming of the Lord. Oh, these things are very, very hard. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக என்று கேள்வி படிக்கும் பொழுதே இது மிகவும் கஷ்டம் என்று சொல்லி உங்கள் இருதயம் கலக்கம் அடையும். Oh, I cannot live like that. Spirit, soul and body to be blameless at the coming of the Lord. That's too much. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்வது எனக்கு மிகவும் கஷ்டம் என்று நாம் சொல்லுவோம். What does the next verse say? ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? Faithfully see that calleth you, he will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He will do it. You cannot do like that. நீங்கள் அதை செய்ய முடியாது, அவர் அதை செய்வார். Beloved ones, that is what Jesus wants to speak to you tonight. அருமையானவர்களே, இன்றிரவு நம்முடைய அருமையான இயேசு இதைதான் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். Faithfully see that calleth you. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், and he will do it. அவர் அதை செய்வார். You cannot do it. நீங்கள் அதை செய்யவே முடியாது. Even 1 minute you cannot be ready for the coming of the Lord. ஒரு நிமிஷம் கூட கர்த்தருடைய வருகைக்கு உங்களால் ஆயத்தப்படுத்த முடியாது. When I came this evening, I could see so many people were staying here waiting for the evening meeting. நான் இன்று மாலையில் இங்கே வந்த பொழுது மாலை கூட்டத்திற்காக முன்பதாகவே வந்து அநேகர் இங்கே காத்திருந்ததை நான் பார்த்தேன். That means many of you came right in the morning and you didn't go back. Right? Many of you came right in the morning but you didn't go back till now.
உங்களில் அநேகர் காலையிலே இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றாலும் இன்னும் நீங்கள் திரும்பி போகவில்லை. But let me tell you one truth. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? If the Lord is going to count the mistakes you did today after coming to the house of God, none of us can go at the coming of the Lord. நீங்கள் You know, all day you have been in the church. Yes, sir. நீங்கள் இந்த நாள் முழுதும் ஆலயத்தில் இருந்திருக்கிறீர்கள். So it is the holiest place today or most of you spend. நீங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த நாள் முழுதும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். Even after coming to the house of God, all your doubts and unbeliefs and evil thoughts, if God is going to take into account, you cannot go to heaven. நீங்கள் இதையெல்லாம் கேட்ட பின்பு உங்களுடைய மனதிலே தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Then how can we be ready? From Monday to Saturday you are living in the world, going to work and dealing with so many people. How can you be ready? நீங்கள் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் நீங்கள் உலகத்தில் பல ஆட்களோடு இடைபடுகிறீர்கள், பல காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது? Psalm 36 verse 5 says, His faithfulness reacheth unto the clouds. 36ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய உண்மை மேகம் வரையதும் அது மேகங்கள் வரையதும் உயர்த்தப்படுகிறது. His faithfulness reacheth unto the clouds. அவருடைய உண்மை சத்தியம் மேகமண்டலங்கள் வரையதும் எட்டுகிறது. One day we are going to be taken in the clouds to meet the Lord. ஒரு நாள் நம்முடைய கர்த்தரை சந்திக்கும்படியாக நாம் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். How long God is going to be faithful to us? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவாக நமக்கு உண்மையாக இருப்பார்? Till we reach the clouds, He is going to be faithful to us. அந்த மேக மண்டலங்கள் வரையும் நாம் போய் சேரும் வரையிலும் அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். Our God is going to be faithful till we reach the clouds. நாம் அந்த மேக மண்டலத்தை போய் சேரும் வரையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு உண்மையாக இருப்பார். How many of you believe God is going to be faithful to us till we reach the clouds? நாம் அந்த மேக மண்டலங்கள் வரையும் போய் சேரும் வரையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு உண்மையாக இருப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe He is going to be faithful till we reach the clouds? நாம் அந்த மேக மண்டலங்கள் போய் சேரும் வரையில் உண்மையாக இருப்பார் என்று எத்தனை பேர் ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் வேளைதனில் ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் மேகந்தனில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் மேகந்தனில் ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் மேகந்தனில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே. Beloved ones, we can trust the word of God. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Sometimes you may not be able to trust the chief pastor. சில வேளையில் தலைமை பாஸ்டரின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாமல் இருக்கலாம். Sometimes you cannot trust even the holiest man on earth. சில வேளையில் இந்த பூமியில மிகவும் பரிசுத்தமானவராக இருக்கிற ஒருவரையும் கூட நீங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம். But you can always trust the Lord. ஆனால் நீங்கள் எப்போதும் கர்த்தரை நம்பலாம். You can always trust the word of God. தேவனுடைய வார்த்தை வசனத்தை நீங்கள் எப்பொழுது நம்பலாம். God has promised He is going to be faithful till I reach the clouds. நான் மேகமண்டலங்களில் போய் சேரும் வரையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருப்பேன் என்று எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். When we will reach the clouds to meet the Lord, what will we say? நாம் மேகமண்டலங்களை நம்முடைய ஆண்டவரை சந்திக்க முடியாத போய் சேரும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? Lord, I never deserve to go at the coming of the Lord. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. Lord, I don't deserve to be taken up. நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் உரிமை பாராட்ட ஒன்றுமில்லை.
it is only your faithfulness. இது உம்முடைய உண்மை மாத்திரம்தான் ஆண்டவரே. It's only your grace. இது உம்முடைய உண்மை மாத்திரம்தான். You know my desire in my heart when I see Jesus. நான் இயேசுவை பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற என்னுடைய இதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா? My heart's desire is to hold the feet of Jesus and weep for a while. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை பற்றிக்கொண்டு அங்கே கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் அழுவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want to tell him, Lord, a sinner going to the pit of hell, you brought me up to here, unworthy as I am. I want to kiss the feet of Jesus and cry for a while. ஆண்டவரே, நரக குழியை நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு பாவியை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு எனக்கு எவ்வளவேனும் தகுதி இல்லை. உம்முடைய உண்மை நிமித்தமாக நான் உம்முடைய உண்மைதான் என்று சொல்லி அவருடைய பாதங்களை முத்தமிட்டு அவருடைய பாதத்தில் நான் கண்ணீர் விட்டு அழ விரும்புகிறேன். None of us deserve to go at the coming of the Lord. அருமையானவர்களே, நாம் ஒருவருமே கர்த்தருடையவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. If we trust the grace of God, all of us will go. ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் நம்பினால் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். If we trust in the grace of God, we will go up. தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டால் நாம் எல்லாரும் பறந்து செல்வோம். We will see Jesus in the air. நாம் மத்திய ஆகாயத்தில் நம்முடைய இயேசுவை சந்திப்போம். Oh, we will see glorious Jesus. நம்முடைய மகிமையான இயேசுவை நாம் தரிசிப்போம். We will see all the holy angels. நாம் எல்லா பரிசுத்த தூதர்களை சந்திப்போம். We will see the glorified saints. நாம் தேவனுடைய பிரகாசமான முகத்தை காண்போம். We will see the glorified saints. பரிசுத்த நாம் மகிமையடைந்த பரிசுத்தவான்களை காண்போம். It's going to be glorious. நாம் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை காண்போம். It is going to be glorious. அது பெரிய மகிமையாய் காணப்பட போகிறது. When Jesus comes, your feet will not be on the earth but in the mid sky to meet the Lord in the air. இயேசு வரும்பொழுது உங்களுடைய பாதங்கள் பூமியில் இருக்காது, கர்த்தரை தரிசிக்காத மேக மண்டலங்களிலே காணப்படும். Because of the faithfulness of Jesus, you will go, I will go. இயேசுவினுடைய உண்மை நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் செல்வீர்கள், நானும் செல்வேன். When Jesus comes, my feet, your feet will not be on the earth but will be in the mid sky. Hallelujah. இயேசு வரும்பொழுது என்னுடைய பாதங்களும் உங்களுடைய பாதங்களும் பூமியில் இருக்காது, அது மத்திய ஆகாயத்திலே இருக்கும். We are saved by the grace of God. தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். We receive the Holy Spirit by the grace of God. தேவனுடைய கிருபையினால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். God brought us to this truth by the grace of God. தேவன் நமக்கு இந்த சத்தியங்களுடைய கிருபையினால் போதித்தார். We are preserved by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் பாதுகாக்கப்பட்டோம். And we will go by the grace of God. தேவனுடைய கிருபையினாலேயே நாம் பறந்து செல்வோம். We will shout grace, grace unto it. நாம் கிருபை உண்டா கிருபை கிருபை என்று சொல்வோம். We will shout grace, grace unto it. கிருபை கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்போமாக. The anointing of the Holy Spirit is by the grace of God. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையினால் நம்மை நிறைக்கிறார். Oh, that wonderful power of Jesus is here. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான வல்லமை You will go when Jesus comes. இயேசு வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் படுவீர்கள். You will go when Jesus comes. இயேசு வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். The grace of God is upon you. இயேசு தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. The power of God is upon you. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் The இருக்கிறது. blessing of God is upon you. தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் The இருக்கிறது. anointing of God is upon you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. Hallelujah. 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 ஆகாய மேகந்தனில் சேந்திடுமேரந்தனில் ஆகாய மேகந்தனில் சேந்திடுமேரந்தனில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆகாய மேகந்தனில் சேந்திடுமேரந்தனில் ஆகாய மேகந்தனில்
ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே. Hallelujah. 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 Look at the Bikara, Shinari Boko, Tuna Mahati, Hallelujah. Shinabalaka, Tunabaka, Tuna, look at the Tuna. Hallelujah. Hallelujah. Shinabaka Tuni, Hallelujah. Shinabalaka Tuni. Amen. 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 Hallelujah. ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் மேகந்தனில் ஆகாய மேகந்தனில் சேர்ந்திடும் மேகந்தனில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே. Hallelujah. 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 Amen, Lord. Hallelujah. 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 Amen. Thank you, God. Thank you, God. Hallelujah. 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 Horabo, rolabo, ribirigidibigidibigidi, ligaduribirikara, mano, shira, mala, tira, tira, ligidibikati, dimakate, tira, tiribilikatria. Hallelujah. 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 Shall we open our mouth and by faith shall we say that by grace I will go up? நாம் எல்லாரும் நம்முடைய வாயை திறந்து விசுவாசத்தோடு கிருபையினாலே நான் அவர் வரும்பொழுது நான் போய்விடுவேன் என்று சொல்லுவோமா? Shall we all say by grace I will go up? நாம் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், அவருடைய கிருபையினால் நான் போய்விடுவேன். By grace I will go up. அவருடைய வருகை கிருபையினால் நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவேன். Hallelujah. Hallelujah. ஜெபம் பண்ணுவோம். உங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் இப்படி ஜனங்களை நீ கூட்டி சேர்த்த தயவுக்கு ஆமக்கு சோத்திரம்.
கர்த்தாவே நீர் எங்களை சபையாக கட்டி எழுப்புவது மாத்திரமில்ல, உடைய மகிமையான வரிக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதான மேலான சத்தியங்களை இந்த நாட்களில் நீ எடுத்துக் கொடுத்த தயவுக்காமக ஸ்தோத்திரம். அந்த சத்திய வசனத்தின்படி கூடி சேர்ந்த ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீ கொடுத்த தயவுக்காமக ஸ்தோத்திரம். நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார் என்று நீ எடுத்துக்காட்டும் தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களை நற்கிரியை தொடங்கினவர், உம்முடைய நாள் வரைந்த நடத்த நீர் வல்லவராக இருக்கிறது என்று உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை உம்முடைய கரத்தில் நீ ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, நீ எங்களுக்கு நல்லவராகவே மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். வருகையை பற்றி பேசுகிற இந்த நாட்களில் வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய அதே கர்த்தாவே தங்களுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுவதற்கு அவர்களுடைய தைரியத்துக்காக ஸ்தோத்திரம், அவர்களுடைய விசுவாசத்தின் ஆவிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நற்கிரியை இன்றைக்கு நீ தொடங்கி நீர் அதை முடிக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து துதிக்கிறோம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே பல இடத்திலிருந்து முன்னே பிள்ளைகள் வரவும் இந்த ஊழியத்துக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யவும் மற்ற எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீ பாராட்டி கொடுத்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படியே நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் சுவாமி. அன்பான பிதாவே, தகுதியில்லாத எங்களுக்கு இவ்வளவு மகிமையான நாள்கள் உம்முடைய மகிமையின் வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே உம்முடைய இன்ப சத்தம் கேட்டு எங்களுடைய ஆவிகள் ஆறுதல் அடைய கர்த்தாவே சுவாதம் பெற எங்களுடைய நம்பிக்கையை கர்த்தாவே பலப்பட நீ உதவி செய்தேனே. உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீ ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், கிருபையினால் நிறைத்து கொள்ளும். கர்த்தாவே சமாதானத்தின் தேவன் தாமே நீ அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தாவே எக்காலம் துணிக்கும் போது எங்களுடைய கால்கள் இந்த உலகத்தில் இருக்காத ஆண்டவரே, மகிமையில் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தமாக்கி போதும் வைத்துக் கொள்ளும். கர்த்தர் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദൈവ അൻപും പരിശുദ്ധ ആവിயின் ஐக்கியம் நாம் யாவரோடும் கர்த்தராய இயேசுவின் வருகையும் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.